நம்ம நாட்டில் தொடர்ந்து பல இடங்களில் பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். குறிப்பாக நம்ம பள்ளிக்கூடங்களில், பக்கத்து வீடுகளில், இந்த மாதிரி இடங்களில் 18 வயசுக்கு கீழே இருக்கிற, அதாவது குழந்தைங்களுக்கு நிறைய இடங்களில் பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறத நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். இதுக்கு நிறைய பேர் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் சட்டம் சரியில்லை அப்படிங்கிறது தான். ஆனால் உண்மையிலே நம்ம ஊரில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு சட்டம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தர்மம் வாழ்வுதனை சூதுகவும், தர்மம் தலை காக்கும், சட்டம் தன் கடமையை செய்யும், சட்டமும் சாமானியனும். போக்சோ சட்டம், அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ், குழந்தைகளை இந்த மாதிரி பாலியல் குற்றங்களிலிருந்து காப்பாற்றுவதற்கான சட்டம். பொதுவாகவே பாலியல் குற்றங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டோம்னா புகார் கொடுப்பதற்கு பெற்றோர்கள் ரொம்பவே பயப்படுவாங்க. ஏன்னா ஒருவேளை புகார் கொடுத்தா பிற்காலத்திலேயோ இல்லைன்னா இனி வரும் காலங்கள்லையோ குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால புகார் கொடுக்காமலே போயிடுவாங்க. ஆனா உண்மையிலே இந்த மாதிரி சட்டங்கள் பற்றி நமக்கு புரிதல் இருந்ததுன்னா இந்த பயம் நமக்கு ஏற்படாது. இந்த வீடியோல போக்சோ சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். போக்சோ சட்டத்துக்கு உள்ளாடி போறதுக்கு முன்னாடி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த குழந்தைய ரொம்ப சித்திரவதைப்படுத்தி துன்புறுத்தப்பட்டு இல்ல மிக கொடூரமா அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தவறான எண்ணத்தோட ஒருத்தர் அந்த குழந்தைய தொட்டா கூட அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துருச்சு, அந்த குழந்தைய ஏதோ ஒரு விதத்துல பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்குதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ நம்ம புகார் கொடுக்க போறோம். நீங்க காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்கலாம், இல்லைன்னா சைல்ட் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி நீங்க புகாரை தெரிவிக்கலாம். இப்போ நீங்க புகார் கொடுத்துட்டீங்க. இந்த புகாரை முன்னிட்டு காவல் அதிகாரிகள் உங்க வீட்டுக்கு வருவாங்க, வந்து விசாரணை நடத்துவாங்க. ஆனா இந்த விசாரணையின் போது காவல் அதிகாரிகள் ஒன்றும் போலீஸ் உடையுடன், அதாவது காக்கி ஆடையுடன் உங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க. இயல்பான ஆடைகளோட தான் வரணும் அப்படிங்கிறது போக்சோ சட்டம். மேலும் இந்த காவல் அதிகாரிகள் விசாரணையை ஈடுபடும் போது இந்த குழந்தையின் பள்ளியா இருக்கட்டும், குழந்தையுடைய நண்பர்கள் யாருக்குமே தெரியாத அளவுல ரொம்ப ரகசியமா தான் இந்த விசாரணையை அந்த காவல் அதிகாரிகள் நடத்தணும். இப்ப காவல் அதிகாரிகளின் விசாரணை முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. இனி நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போகுது. நீதிமன்றத்துல அந்த வழக்குல என்ன ஆகும்னா, அந்த விசாரணைக்கு சாட்சி கொடுக்கறதுக்கு வெளியிருந்து யாரும் வரணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அந்த குழந்தையோட சாட்சியை சொன்னா போதும். குழந்தை என்ன நடந்ததோ அதை சொன்னாலே போதுமானது. மேலும் அந்த குழந்தையோட சாட்சி கூட அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அது மட்டும் இருந்தாலே அந்த வழக்கு ரொம்ப வலுவானதாக இருக்கும். மேலும் அந்த குழந்தை சாட்சி சொல்லும் போது அந்த குழந்தை பயப்படாம இருக்கிறதுக்கு அந்த குழந்தை கூடவே சாட்சி சொல்லும் போது அந்த குழந்தை கூடவே அந்த குழந்தைக்கு ரொம்ப வேண்டியவர்களோ, அவங்களுக்கு யாரு அந்த குழந்தை பக்கத்துல இருந்தா அந்த குழந்தை தைரியமா அதை சொல்ல முடியுமோ அவர்கள் அவங்க பக்கத்துல இருக்கலாம் சாட்சி சொல்லும் போது கூட. மேலும் இந்த குழந்தை இந்த குற்றம் சாற்றப்பட்டவருடைய முன்னிலையிலோ இல்லைன்னா அவர் இருக்கும் சூழ்நிலையில் அந்த குழந்தை போகாத அளவுல இந்த சட்டம் வைத்திருக்குது. அதனால அவரை பார்த்து இந்த குழந்தைக்கு ஒரு பயம் ஏற்படாம இருக்கிறதுக்கு இந்த சட்டம் வழிவகை செய்யுது. அப்புறம் பொதுவா பார்த்தோம்னா நம்ம ஒருத்தருக்கு மேல புகார் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். பொதுவான வழக்குகள்ல நம்ம ஒருத்தர் மேல புகார் கொடுத்தோம்னா நாம தான் நிரூபிக்க வேண்டியது இருக்கும் அவர் தான் அந்த குற்றத்தை செய்தாரு அப்படிங்கிறத. ஆனா இந்த மாதிரி போக்சோ சட்டத்துக்கு கீழே வரக்கூடிய வழக்குகள்ல நாம நிரூபிக்க வேண்டியதில்லை. இப்ப நாம ஒருத்தர் மேல வழக்கு போடுறோம்னா அவரு நிரூபிக்கணும் நான் இந்த குற்றத்தை செய்யல அப்படிங்கிறத. இந்த சட்டம் இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுனால குழந்தைகளுக்கு இது ரொம்பவே சாதகமா இருக்குது. மேலும் இந்த சட்டத்துக்கு கீழே இந்த வழக்குகளை ரொம்ப விரைவில் முடிக்கணும். இந்த வழக்குகளை மிக மிக விரைவில் நீதிமன்றங்கள் முடிக்க பார்க்கும். சட்டமும் அதே தான் சொல்லுது. சரி, வழக்கு முடிஞ்சிருச்சு, இப்போ தண்டனை கொடுக்கணும். என்ன மாதிரி தண்டனை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்சம் மரண தண்டனை வரைக்கும் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம் இந்த போக்சோ ஆக்டுக்கு கீழே. குறைந்தபட்சமே 7 வருடங்கள் 10 வருடங்கள் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது. இப்போ நாம இந்த போக்சோ சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த புரிதல் இருக்கிறனால இனிமேல் நமக்கு இந்த பயம் ஏற்படக்கூடாது. இந்த மாதிரி நமக்கு தெரிந்தவர்களுக்கோ இல்லைன்னா நம்ம சுற்றி இருக்கவர்களுக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது தைரியமா முன் இந்த வழக்குகளை பதிவு செய்ய வேண்டியது அவசியம். ஏன்னா எந்த சூழ்நிலையிலையுமே இது அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. மேலும் போக்சோ சட்டம் ஒரு பக்கத்துல இருக்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த வழக்குகள் பெற்றோர்கள்ட்ட இருந்து நீதிமன்றத்துக்கு புகார் கொடுக்கப்படுவதை விடவும் குழந்தைகள்ட்ட இருந்து பெற்றோர் பக்கமே வர்றது கிடையாது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறதே குழந்தை பெற்றோர்கள்ட்ட பெரும்பாலும் சொல்றது கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம பெற்றோர்கள் குழந்தைகளிடம்
ரொம்ப இயல்பா ரொம்ப நட்பாக பழகிறது கிடையாது. ரொம்ப அவங்கள மிரட்டி வைக்கிறதுனால குழந்தைகள் பயப்படுறாங்க. மேலும் இந்த குற்றம் சுமத்தப்பட்டவர் இந்த மாதிரி குற்றங்கள்ல ஈடுபடுபவர் என்ன செய்வாங்கன்னா, குழந்தைகள்கிட்ட போய் நீ இந்த தப்பு செஞ்சுட்ட, நான் இதை உங்க வீட்டுல சொல்லிடுவேன், இந்த மாதிரி எதையாவது சொல்லி மிரட்டி தான் இந்த மாதிரி தவறுகளை உங்க குழந்தைகள் உங்கள்கிட்ட சொல்ல முடியாத மாதிரி மிரட்டி வைக்கிறாங்க. அதனால நீங்க உங்க குழந்தைகள் கூட எவ்வளவு நட்பா இருக்கீங்களோ, எவ்வளவு வெளிப்படையா அவங்கள்ட்ட பேசுறீங்களோ, அவங்களையும் எவ்வளவு வெளிப்படையா உங்கள்கிட்ட பேச வைக்கிறீங்களோ, அதை பொறுத்துதான் குழந்தைகள் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பரிமாறும். அப்படி பரிமாற இருக்கக்கூடிய நிலைமை தான், அப்படிப்பட்ட உறவுல தான் குழந்தைகள் வெளிப்படையா சொல்லும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நீங்க குழந்தைகளை பாதுகாப்பா வைத்துக் கொள்ள முடியும். இந்த மாதிரி பாலியல் தொடர்பான விஷயங்களையும் பெற்றோர்கள் குழந்தைகளுடன் வெளிப்படையா பேசுவது நல்லது. அதை ஏதோ பேசக்கூடாத விஷயம், பேசக்கூடாது, இதை நீ பேசாத, அந்த மாதிரி தள்ளி வைப்பதை விடவும் இயல்பாக பேசுவது ரொம்பவும் நல்லது. குழந்தைகளிடம் எது குட் டச், எது பேட் டச், நல்ல விதமா தொடுவது எப்படி, கெட்ட விதமா எப்படி தொடுறாங்க அப்படிங்கிறத புரிதல் குழந்தைகளுக்கு ஏற்பட வேண்டியது மிகவும் முக்கியம். எனவே பெற்றோர்கள் குழந்தைகளிடம் பாலியல் ரீதியானவை பற்றியும் பேசி பழகுவது ரொம்பவும் நல்லது. வன்கொடுமை இல்லாத சமுதாயத்துக்காக இணைந்து போராடுவோம். நன்றி.